வாஷிங்டன் போஸ்ட் ஒரு ஆய்வை செய்திருக்கிறது. அந்த ஆய்வில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முதல் பதவி காலத்தில் அவர் பேசிய பேச்சுக்கள், அவர் வெளியிட்ட கருத்துக்கள், அவர் ஆவணப்படுத்திய செய்திகள், இது எல்லாவற்றையுமே ஆய்வு செய்திருக்கிறாங்க. ஆய்வு செய்ததில் அந்த அவருடைய முதல் பதவி காலத்துக்குள்ளாக 30,573 பொய்யான செய்திகளை பரப்பி இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். இது சராசரியாக அவருடைய பதவி காலத்தில் ஒரு நாளைக்கு 21 பொய்யாக பதிவாகிறதுங்கிறாரு. ஒரு மனுஷன் பொய் சொல்றான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலயும் ஒரு பிரபலமான ஒரு மனிதர், உலகமே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் பேசினா, நடந்தா, எதையாவது சொன்னா, எங்கேயாவது கை காட்டினா, எது நடந்தாலும் ஊடகங்களுடைய பார்வையில் தப்ப முடியாத அளவுக்கு எல்லா பக்கமும் கேமராவால் கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு மனிதன் தொடர்ந்து பொய் சொல்லுவான் அப்படிங்கிறத நம்ப முடியுதா? அல்லது ஒரு பொய் சொல்லிட்டா கூட அது எப்படி அவர் பொய்ய சொல்லுவார், ஊடகங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குதே, உலகத்துக்கே இது போகுதே அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம யோசிப்போமா இல்லையா? ஆனால் ஒரு நாளைக்கு சராசரியாக 21 பொய் சொல்லக்கூடிய ஒரே உலக தலைவர் யார் என்று சொன்னால் அது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் என்று சொல்லி நியூயார்க் டைம்ஸ் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. நம்ப முடியலை. ஆரம்பத்தில் எனக்கு தான் நம்ப முடியலை. இப்படி எல்லாமாயா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அச்சு அசலாக பொய்களின் கூடாரமாக ஒரு வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பொய் மூட்டையாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார் என்கிற செய்தி தான் இன்றைக்கு பாப்புலராக மாறி இருக்கிறது. இஸ்ரேலுடைய மூத்த தகவல் தொடர்பு அதிகாரி எலி ஹசான், இவர் ஆளக்கூடிய இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெத்தனியாஹுவின் லிக்குட் கட்சியினுடைய ஒரு மூத்த உறுப்பினராக இருக்கிறார். அந்த கட்சியினுடைய வெளியுறவு செயலாளராக செயல்பட்டு இருக்கிறார். சிங்கப்பூருக்கான இஸ்ரேலுடைய தூதுவராக ஏற்கனவே பணியாற்றி இருக்கக்கூடிய இந்த எலி ஹசான் பெஞ்சமின் நெத்தனியாஹுவினுடைய தனிப்பட்ட செய்தி தொடர்பாளராகவும் செயல்பட்டிருக்கிறார். இப்பொழுது இஸ்ரேல் கவர்மெண்டினுடைய மூத்த செய்தி தொடர்பாளராக செயல்பட்டு வர்றாரு. இவர் பேசியிருக்கக்கூடிய ஒரு பேச்சை ஒட்டித்தான் தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பே எப்படிப்பட்டவர் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்குது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எலி ஹசான் அண்மையில் விடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் உண்மை செய்திகளுக்கு பதிலாக என்னுடைய டீமை வச்சுக்கிட்டு பொய்யான செய்திகளை உண்மை போன்றே உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இனிமே உண்மைங்கிறது ஒரு பொருட்டே இல்லை. உண்மையை பற்றி யாரும் பேச வேண்டிய தேவையே கிடையாது. போலி செய்திகளுக்கு தான் மரியாதை இருக்க போகுது. அதனால பொய்யான ஃபேக் நியூஸை கிரியேட் பண்றது தான் என்னுடைய டீமுடைய வேலையாகவே இருக்குதுன்னு சொல்லி வெளிப்படையாகவே எலி ஹசான் பேசி இருக்கிறாரு. பேசிய அந்த செய்தியை எக்ஸ் தளத்தில் மில்லியன் கணக்கான மக்கள் பார்வையிட்டு இருக்கிறார்கள். கடும் சொற்களால் திட்டி இருக்கிறார்கள், கேவலமாக ஏசி இருக்கிறார்கள். என்ன சொன்னாலும் நாங்கள் பொய் செய்தியை உருவாக்கிக்கிட்டே இருப்போம் என்று சொல்லி இஸ்ரேலுடைய கொள்கையாகவே இதை வைத்துக் கொண்டிருப்பதாக எலி ஹசான் சொல்லி இருக்கிறார். உலக நாடுகளுக்கு மத்தியிலையும் உலகத்தார் மத்தியிலையும் இஸ்ரேலுக்கு ஒரு பாப்புலாரிட்டியை வச்சுக்கிறனுமாக இருந்தால் அதுக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு சொல்லி எலி ஹசான் சொல்ற நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை மாதிரியாக கொண்ட, அவரை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்ட ஒரு சிஸ்டத்தை இஸ்ரேல் உருவாக்கணும் அப்படிங்கிறாரு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சிஸ்டத்தால் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறார் என்று சொல்லாம அவரையே நாம ஒரு முன்மாதிரியா வச்சு ஒரு சிஸ்டத்தை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறாரு. அது ஏன் அவர் சொல்றாருன்னு கேட்டா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல்பாடுகள் அவருக்கோ அவருடைய நாட்டுக்கோ என்ன பாதகம் வந்தாலும் ஒரு பொய்யை சொல்லி அதை மாத்தி விட்டு போற மாதிரி இருக்குது. அதனால பொய்யை கொண்டே எல்லாவற்றையும் செய்கிற அமெரிக்க அதிபருடைய சிஸ்டத்தை நாம ஒரு திட்டமாகவே நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க எதையாவது கேட்டீங்கன்னா அவர் வேற எதையாவது சொல்லி உங்களை திசை திருப்பி விட்டுருவாரு. இந்த உத்தியை எல்லாரும் கையாளணும். எதை பத்தி கேட்கிறோமோ அதற்கு பதில் சொல்லாம வேறு எதையாவது பேசி திசை திருப்பிட்டு போய்கிட்டே இருக்கணும். அவர் கேட்டது வேற, அவர் சொன்னது வேறன்னு 4 பேர் சொல்லுவான் தானா.
ஆனாலும் அதெல்லாம் கணக்கில் கொள்ளாம கேட்கிற கேள்விக்கு சம்மந்தம் இல்லாம டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அதே நேரத்தில் உங்களுக்கு பாதகமான ஒரு கேள்வி கேட்கப்பட்டா அது ஃபேக் நியூஸ் சொல்லுங்க, பொய் செய்தின்னு சொல்லுங்க. அதுதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடைபிடிக்கிற யுத்தியாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. அமெரிக்க அதிபர்கிட்ட நீங்க எதை போய் கேட்டாலும் ஃபேக் நியூஸ், ஃபேக் மீடியா அப்படின்னு சொல்லி ஃபேக் பர்சன் அப்படின்றவாரு. ஒரு தனி நபரை கூட அவன் ஒரு பொய்யான ஆளு அப்படின்றவாரு, பொய்யான மீடியான்றவாரு, பொய்யான செய்தின்றவாரு. இந்த மாதிரி ஃபேக் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி அதை திசை திருப்பிட்டு போவார். அதே மாதிரி பண்ணுங்க, இப்படி பண்ணுகிற ஒரு சிஸ்டத்தையே இஸ்ரேல் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இனிமேல் உண்மைக்கு மதிப்பில்லை, பொய்க்குத்தான் மதிப்பிருக்கிறது என்கிற திட்டத்தை எலி ஹசான் முன்வைப்பது மட்டுமல்லாம காசா வாருக்கு பிறகு இன்டர்நேஷனல் அளவில் எல்லா நாடுகளுக்கு மத்தியிலையும் இஸ்ரேல் மீதும் யூதர்கள் மீதும் நன்மதிப்பு குறைஞ்சிருச்சு, நம்ம மேல நல்ல பேரே அவங்களுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது நல்ல பேரை உண்டாக்கணும்னா பொய்யான செய்திகளை உருவாக்கி பரப்பி 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 விட்டுருங்க. உங்களை பத்தி என்ன உண்மையான ஒரு செய்தியை சொல்லி ஒரு உங்கள் மீது கெட்ட பிம்பம் வருகிற மாதிரி ஒரு உண்மை வருகுதா, காசாவில் இத்தனை பேரை கொண்டீங்களாமேனா ஃபேக் நியூஸ்ன்றீங்க, காசாவில் இவ்வளோ அழிவை பண்ணிட்டீங்களாமேனா வேற எதுக்காவது ஒன்று பேசிட்டு கடந்து போயிருங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணினா தான் இஸ்ரேலுடைய மதிப்பை நம்ம மேலே கொண்டு வர முடியும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் என்கிற பொய் மூட்டையை நாம் அத்தனை பேரும் முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. வாஷிங்டன் போஸ்ட் ஒரு ஆய்வை செய்திருக்கிறது. அந்த ஆய்வில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முதல் பதவிக்காலம் இருந்ததா இல்லையா, இப்ப இருக்கிற இரண்டாவது பதவிக்காலம், இந்த முதல் பதவிக்காலத்தில் அவர் பேசிய பேச்சுக்கள், அவர் வெளியிட்ட கருத்துக்கள், அவர் ஆவணப்படுத்திய செய்திகள், இது எல்லாவற்றையுமே ஆய்வு செய்திருக்கிறாங்க. ஆய்வு செய்ததுல அந்த அவருடைய முதல் பதவி காலத்துக்குள்ளாக 30,573 பொய்யான செய்திகளை பரப்பி இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி வாஷிங்டன் போஸ்ட் பதிவு செய்யறது மட்டுமல்லாம இது சராசரியாக அவருடைய பதவி காலத்தில் ஒரு நாளைக்கு 21 பொய்யாக பதிவாகிறதுங்கிறாரு. ஒரு அமெரிக்காட அதிபர் ஒரு நாளைக்கு ஒரு பொய் சொன்னாலே அது எவ்வளவு ஆபத்து, எவ்வளவு கேவலம், எவ்வளவு அசிங்கம். ஆனா அவரு ஒரு நாளைக்கு 21 பொய் சொல்லி இருக்கிறாரு என்பதை வாஷிங்டன் போஸ்ட் பதிவு செய்திருக்கிறது. அதே மாதிரி அமெரிக்காவினுடைய பாலிட்டிஃபேக்ட் ஒரு ஆய்வை செய்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கிட்டத்தட்ட 1000 ஆவணங்களை ஆய்வு செய்திருக்கிறது. பிப்ரவரி 2024க்கு பிறகு உள்ள ஆவணங்களாகத்தான் இவை கருதப்படுகின்றன. இந்த 1000 ஆவணங்கள்ல ஃபேக்ட் செக் பண்ணி இருக்கிறாங்க, உண்மை சரிபார்ப்பு பணி நடைபெற்றிருக்கிற. இதிலே 76% பச்சை பொய்யானவைகள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு அதிபர், அதுவும் அமெரிக்க அதிபர், அவருடைய 1000 ஆவணங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்படுது. அதுல 76% பச்சை பொய்யானவை என்பது கண்டறியப்படுகிறது. இனி எப்படி இந்த உலகத்தில் இவங்கெல்லாம் உருப்படுவாங்க என்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா? இதை அடிப்படையாக வச்சுதான் எலி ஹசான் என்கிற இஸ்ரேலுடைய அரசாங்கத்தின் தகவல் தொடர்பு அதிகாரி என்ன சொல்றாருன்னா, அமெரிக்க அதிபரை முன்னுதாரணமாக கொண்டு பொய் சொல்றதையே தொழிலா மாத்துங்க, பொய்யையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருங்க, அப்ப எப்பொழுதுமே அதிகாரத்தில் நீடிக்கலாம், அடுத்தவனுக்கு அநியாயம் பண்ணலாம், என்ன அயோக்கியத்தனத்தாலும் பண்ணலாம், நீங்க அதிகாரத்தில் இருப்பீங்க, பொய் தான் உங்களுடைய மூலதனமாக இருக்க வேண்டும் டொனால்ட் ட்ரம்பை போல என்பதுதான் அவருடைய வாதமாக இருக்கிறது. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னு கேட்டா, காசா வார் ஆரம்பிச்சதிலிருந்து இதுவரைக்கும் இஸ்ரேல் தொடர்பாக, இஸ்ரேல் சூப்பரான கண்ட்ரி, இஸ்ரேலியர்கள் ரொம்ப நல்லவங்க, இஸ்ரேல் எந்த அநியாயமும் பண்ணல, பலஸ்டைன்காரன் தான் அநியாயம் பண்ணினா, பாலஸ்தீனத்தவர்கள் தான் அநியாயத்துக்குரியவர்கள், அவங்க அசிங்கமானவங்க, இந்த மாதிரி பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேலை சூப்பர் அப்படின்னு சொல்லி யாராவது சமூக ஊடக பதிவுகளை தொடர்ந்து பதிவிட்டு வந்தால் அவர்களை அடையாளம் காணுகிற இஸ்ரேலுடைய இந்த துறை என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவர்களுக்கு $700 வரைக்கும் ஒரு போஸ்டுக்கு பே பண்றாங்க. இதற்காகவே இந்த ஆண்டு இஸ்ரேலுடைய பட்ஜெட்டில் $730 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன பொய்ய சொன்னாலும் சரி இஸ்ரேல் சூப்பர்னு சொல்லணும், சொன்னா ஒரு போஸ்டுக்கு $700 வரைக்கும் கிடைக்கும். $700 ஸ்ரீலங்காவினுடைய இன்றைய மதிப்புக்கு கிட்டத்தட்ட 2,30,000 ரூபாய்.
ஒரு போஸ்ட் ஒரு பொய்க்கு, ஏன்னா நீ பொய்ய சொல்லு, எங்களை நல்லவனு சொல்லு, அதுக்காக இதை தர்றோங்கிறாங்க. எனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய லட்சணம் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டா, ஒரு நாளைக்கு 21 பொய் சொல்லக்கூடிய இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறாரு. இனிமே எவனையாவது ஒரு பொய் சொல்லிட்டான்னு வைங்க, நீ பொய்காரன் என்று சொல்றதும் நீ டொனால்ட் ட்ரம்ப் என்று சொல்றதும் ஒண்ணுதான். எனவே பொய்யர்கள் என்றால் டொனால்ட் ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப் என்றாலே பொய்யன் என்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே இந்த பொய்ங்கிறது எவ்வளவு ஆபத்தானது, எத்தனை பேர் உயிர்ல விளையாடுறது, எத்தனை பேருடைய மானத்தில் விளையாடக்கூடியது என்பதெல்லாம் இந்த இஸ்ரேலியர்களுக்கு யூதர்களுக்கு பொருட்டே அல்ல. அவர்களுடைய பிழைப்பே இப்படித்தான் இருக்கிறது என்பதை வரலாறு நெடுகிலும் நம்ம பார்த்து வர்றோம். அதையே தற்போது சிஸ்டமேட்டிக்காக செய்வதற்கு முனைந்திருக்கிறார்கள். அதற்கு முன்னுதாரணமாகவே நம்பர் 1 பொய்யனாக இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுடைய அறிக்கைகள் சொல்வதுதான் இங்கு